வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை. அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். நம்மை அவமதித்தவரை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். நம்மை அவமதித்தவர்களும் நம்முடைய உழைப்பின் மூலமாக நாம் உயர்ந்தோமானால் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்துவிடும் என்பதுதான் அங்கீகாரம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து ஒரு ஆங்கிலேயன் அனுமதி சீட்டு இருந்தும் நடுங்குகின்ற குளிரிலே இரவு 12 மணிக்கு மகாத்மா காந்தியை ஜோகன்பர்க் ரயில்வே ஸ்டேஷனிலே வெளியிலே தூக்கி எறிந்த போதுதான் அவருடைய கணக்கை துவங்கினார். தான் உடுத்தி இருந்த ஆடை பக்கத்தில் உள்ள வெள்ளையன் மீது பட்டதற்காக காவல் நிலையத்திலே அழைத்து கொண்டு போய் செய்யாத தவறுக்காக அவர் ஆடைகளை களைந்த போதுதான் நெல்சன் மண்டேலா அவருடைய கணக்கை துவங்கினார். இது போன்றதொரு மேடையிலே தேர்தல் நேரத்திலே நீ செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகன்தானே என்று கூறிய பொழுதுதான் நண்பர்களே அம்பேத்கர் அவருடைய கணக்கை துவங்கினார். எல்லோரும் பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்ட போது கடைசியிலே கோணிப்பையிலே உட்கார வைக்கப்பட்ட அம்பேத்கரால் தான் அரசியல் சாசனத்தை உருவாக்க முடிந்தது என்பதை நாம் எத்தனை பேர் சிந்திக்கின்றோம்? அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை. இதை புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது நாம் தான். வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். பிள்ளைகளுக்கு முன் கெட்ட வார்த்தைகள், கோபப்படாதீர்கள், தேவையில்லாமல் பேசாதீர்கள். பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுபவர்கள் அல்ல, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கும் சினம் காத்து கொள்ளும் குணமே குணமெங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடும். கவலைப்படாதீர்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி நிலைக்கும். இது யார் சொல்லித் தருவது? கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துவது மேலானது என்று தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள். இதையெல்லாம் வாழ்க்கையிலே எப்படி ஜெயிக்க வேண்டும், பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் எப்படி நடக்க வேண்டும், இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும், இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டிய கடமை பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது. இதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் பிள்ளைகளும் தோற்க மாட்டார்கள், நீங்களும் தோற்க மாட்டீர்கள். பெண்ணுக்கும் நமக்குமான உறவு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அதோடு மட்டுமா, பாரதி எழுதி குவித்தான். ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார். வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைக விழுந்தார். அடுத்து வந்த திருவள்ளுவர் இதற்கு முன்னால் மிக அழகாக சொன்னார். நம்முடைய இலக்கியங்களிலே இல்லாததே இல்லை நண்பர்களே. நான் நூற்றுக்கணக்கான சுய முன்னேற்ற புத்தகங்களை உலகம் முழுவதும் சென்று பேசுவதற்காக படிப்பவன், ஆங்கிலத்திலும் தமிழிலும். தமிழிலே இல்லாதது உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளும். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. பெண்ணில் பெருந்தக்க யாவுள என்று அறத்துப்பாலிலே ஒரு கேள்வியை எழுப்பிய வள்ளுவர், பெண்ணே பெருமையுடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி, பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட பெருமையானது உலகத்துல இல்லடான்னு சொல்லிட்டு விட்டார். காமத்துப்பாலிலே பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொட்டு உணர முடியாத ஒரு அற்புத யானை. பெண் என்பவள் குருட்டு ஆண்தனத்தால் பார்த்து உணர முடியாத பேரொளி. அதனால்தான் யாதுமாகி நின்றாய் காளி என்று பாரதி பெண்ணை வர்ணித்தான். உங்களுக்கு தெரியுமா, அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். 1000 ஆண்டுகளுக்கு முன் சங்க இலக்கிய பாடல் நீதி நெறி வெண்பார். பொருள் என்ன தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? மனைவியையோ பெண் பிள்ளைகளையோ நாம் சொல்லுவது அப்படித்தானே? தெரிந்து கொள்ளுங்கள். அத்தி பூவை பார்த்திடலாமா? வெண்ணிற காக்கையை பார்த்திடலாமா? மீன் தண்ணீரில் நீந்தி போற தடத்தை பார்த்திடலாமா? ஞானிகளுக்கும் தெரியாதான்,
கடவுளுக்கும் தெரியுமா தெரியாதா தெரியலையா? எது? மான் போன்ற விழிகளை உடைய பெண்களினுடைய மனதை அறிந்தவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இதை நான் பதிவு செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட பெண்கள் இப்போது எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வெளியிலே நடக்கிற கொடுமைகளை விட வீட்டிற்குள்ளே நடக்கின்ற கொடுமைகள் பெரியது. நான் காவல்துறை அதிகாரியாக அதை அறிந்தவன் என்ற காரணத்தினால் அவையிலே பதிவு செய்கின்றேன். இதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கும் போது நண்பர்களே, மனு சாஸ்திரம், நான் எந்த ஜாதி மதத்திற்கும் எதிரானவன் அல்ல, நடைமுறை வாழ்க்கையை உங்களிடம் பதிவு சொல்லுகிறேன். மனு சாஸ்திரத்தில் சொல்லுது, பெண் என்பவள் படைக்கும் போதே கெட்டவளாக படைக்கப்பட்டாள். அவள் துர்குணம் உள்ளவள், ஏமாற்றுபவள், நகைகளுக்கு ஆசைப்படுபவள். அவளிடம் இருந்து ஒரு ஆண் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளும் செய்ய வேண்டும். மனு சாஸ்திரம் வேத காலங்களிலே கணவனுக்கு அடங்காத மனைவியை படுக்கையை விட்டு விலக்கி வைத்து அடித்து கட்டுப்படுத்தலாம். 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் குர்ஆன். அது மட்டுமல்ல, பெண் என்பவள் பாவப்பட்டவள். அவள் கடவுளை ஆணினுடைய உடலில் தான் பார்க்க முடியும். பைபிள். பௌத்தம், பெண் மணலை போன்ற உறுதியற்றவள். உண்மை பொய் என்ன என்று அவருக்கு விளக்கி பார்க்க தெரியாது. பாம்பை விட கொடியவள். ஆண்கள் அவளிடம் இருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு எல்லா வகையிலும் முயல வேண்டும். இது எங்க இருக்கு பாருங்க. இப்படி எழுதியிருந்தா ஓடுகின்ற ஆட்டோல சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாதே என்று எது எழுத வைக்கிறது? முகத்திலே தன்னுடைய காதலை யாரென்றே தெரியாத போது வெளிப்படுத்தும் போது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்ன பெண்ணின் முகத்திலே எது ஆசிட் அடிக்க வைக்கின்றது? எது இரத்த வெள்ளத்திலே பெண்களை வெட்டி சாய்க்க வைக்கின்றது? எங்கிருந்து வருகிறது என்று பாருங்கள். புராண இதிகாச காலங்களை எடுத்துக் கொள்ளுங்களேன். அறிவார்ந்த அவையிலே முழுமையாக சொல்லுகின்றேன். ஒரு பிஞ்சு குழந்தையாக தரையிலே வந்து நாம் விழும்போது நண்பர்களே, முகம் பார்த்து சிரிப்பவள் ஒரு பெண். சடலமாக நாம் இந்த மண்ணிலே போவதற்கு முன் படுக்கையிலே கிடத்தி இருக்கும் போது முகம் பார்த்து அழுபவளும் பெண்ணே. பெண்ணிடத்தில் பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் பிள்ளையை பெற்றெடுத்து பேருவகை கொள்கிறோம். ஆனால் பெண்களை நாம் படுத்துகின்ற கொடுமைகள் வேத காலத்திலிருந்து தொடருகிறது. நீங்கள் பாருங்களேன், புராண இதிகாச காலங்களை. தன்னை நடுக்காட்டிலே தவிக்க விட்ட நலனை தமயந்தி மன்னித்தாள். ராவணனுடைய விரல் நகம் கூட படாமல் தன்னை காத்து கொண்ட சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொன்ன ராமனை சீதை மன்னித்தாள். தனக்கே தெரியாமல் தன்னை சூதிலே இழந்த தருமனை பாஞ்சாலி மன்னித்தாள். மாதவியிடம் மையல் கொண்டு தன் வாழ்க்கையை அளித்த கோவலனை கண்ணகி மன்னித்தாள். தவறு செய்தவர்கள் அத்தனை பேரும் ஆண்கள், மன்னிப்பவர்கள் அத்தனை பேரும் பெண்கள். சொல்லி பாருங்கள். தவறு செய்யாத பெண்களை ஆண்கள் தண்டித்த கதையையும் சொல்லுகின்றேன், கேளுங்கள். எந்த புராண இதிகாசங்கள் நம்ம இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது, அதிலிருந்து நாம் மாற வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதற்காக. ஜமதக்னி என்று ஒரு முனிவர், ரேணுகை உலக மகா அழகி அவளுடைய மனைவி, பரசுராமன் அவளுடைய மகன். ரேணுகை நீர்நிலைக்கு செல்லுகிறாள் தண்ணீர் எடுப்பதற்காக. பளிங்கு போன்ற தெளிந்த நீர்நிலையிலே கந்தர்வன் வானத்திலே போவது கீழே தெரிகிறது. பார்த்தவுடன் இவளுடைய கணவன் முனிவன், இப்படி ஒரு ஆண்மகனுக்கு அழகா என்று அந்த நீரிலே அவனாக போவது, நீரிலே விழுவதை பார்த்து ஒரு நிமிடம் நினைக்கின்றாள். தன்னுடைய தவ வலிமையினால் இதை தெரிந்து கொண்ட ஜமதக்னி முனிவர் மகன் பரசுராமனை அழைக்கின்றார். பரசுராமன் மிகப்பெரிய வில்லாளன், மிகப்பெரிய நெறியாளன். உன் தாய் தவறிவிட்டால் அவளை கொன்றுவிடு, அவள் தலையை துண்டாக்கி விடு என்று சொல்லுகின்றான். பெற்ற தாயை கொல்ல சொல்லுகின்றானே, சொல்லுபவன் அப்பனாக இருக்கின்றானே என்று ஒரு கணம் யோசிக்கின்றான். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொன்னவுடன் தாயினுடைய தலையை துண்டாக்குகின்றான். மகிழ்ந்து போன ஜமதக்னி, நாம் சொல்லுவதை கேட்டு தாயையே கொன்று விட்டானே, நீ என்ன வரம் வேண்டுமானாலும் கேளடா என்று சொல்லுகின்றான். இறந்து போன தாய் மீண்டும் உயிர் பெற வேண்டும், அதுதான் நான் கேட்கின்ற ஒரே வரம் என்று சொன்னான். வேறு வழியில்லை, கொடுத்த வரத்தை காப்பாற்றுவதற்காக உயிர் பெற்று எழ வைத்தான். சொன்னான்,
தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்பதை என்னுடைய தாய் எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கின்றாள் என்று பதிவு செய்தான். இதில் அவள் செய்த தவறு என்ன? கௌதம முனிவன் அகலிகை அழகானவள். அவள் மீது மையல் கொண்ட இந்திரன் சேவல் வடிவத்திலே வந்து 4 மணிக்கு கூவ வேண்டிய சேவல் 2 மணிக்கு கூவுகிறது. கமண்டலத்தோடு எடுத்து காட்டிற்கு செல்லுகின்றான் கௌதம முனிவன். கௌதம முனிவன் வடிவத்திலே இரவு 2 மணிக்கு அகலிகையை ஆட்கொள்ளுகின்றான் இந்திரன். இதை தவ வலிமையால் தெரிந்து கொண்ட கௌதமன் அகலிகையை கல்லாக்கினான். நான் கேட்கின்றேன், முற்றும் முக்காலமும் உணர்ந்த ஒரு முனிவருக்கே பொய்கோலி எது, பெண் சேவல் எது, பொய் சேவல் எது, ஆண் சேவல் எது என்று தெரியாத போது பேதை பெண்ணுக்கு இரவு 2 மணிக்கு தன்னுடைய கணவன் வடிவிலே வந்தவள் யார் என்று எப்படி தெரியும்? இதற்கு அவள் கல்லாக சமைக்கப்படுகின்றாள். இது போதும் அத்துணையும் நமக்கு கற்றுக் கொடுத்தது இது. சரி, சங்க காலங்களிலே பூதப்பாண்டியன் என்ற ஒரு மன்னன், கோப்பெரும் பெண்டு என்ற ஒரு பெண். அந்த கோப்பெரும் பெண்டு தன் கணவன் இறந்தவுடன் சதி. உங்களுக்கு தெரியும், உடன்கட்டை ஏறுதல். வேறு எப்பொழுதும் இல்ல, 1829 நடந்த சம்பவத்தை குறிப்பிடுகின்றேன். இவள் தன்னை உடன்கட்டை ஏறுவதற்காக எரியும் நெருப்பிலே விழுவதற்கு தயாராகின்றாள். இது எழுத்துப்பூர்வமாக நம்முடைய இலக்கியங்களிலே இருந்து பெண் கொடுமை எப்படி இருந்தது சங்க காலத்திலே என்பதற்கு நமக்கு கிடைக்கப்பெற்ற பதிவுகள். சாதாரணமாக நான் இதனை கூறவில்லை. அப்ப நீங்க எல்லாம் போய், நீங்க படிச்சவங்க, பெரிய புலவர், பெண்பால் புலவர், நீங்க போய் சிதையில உழ வேண்டாம் மந்திரிமார்கள்லாம் மறிக்கிறாங்க. என்ன சொன்னார் தெரியுமா? பல் சான்றீரே பல் சான்றீரே பொல்லா சூழ்ச்சி பல் சான்றீரே, செல்கவேன சொல்லாது ஒளிகவேன விளக்கும் பொல்லா சூழ்ச்சி பல் சான்றீரே. என்ன போய் உழுவுன்னு சொல்லாம என்ன வாழ்னு சொல்றீங்களே, நீ சூழ்ச்சி பண்றடாங்கிறான். வாழ சொல்லுபவர்களை ஏன் சூழ்ச்சி என்று சொல்லுகிறாள் என்று பார்த்தால், கைம்பெண்ணினுடைய நிலை நெருப்பிலே விழுவதை விட கொடுமையானது. பொட்டு வைக்க முடியாது, பூச்சூட முடியாது, தலையினுடைய முடியை கொய்து விடுவார்கள். எடுப்பதல்ல, கொய்து விடுவார்கள். நீர் சோற்று உருண்டையை உப்பு உரைப்பில்லாமல் சாப்பிட வேண்டும். வெறும் தரையிலே படுக்க வேண்டும், பாய் விரிக்க முடியாது. ஆண்களை ஏறெடுத்தும் பார்க்க கூடாது, வெள்ளுடை உடுத்தி மூளையிலே ஒதுக்கி விடுவார்கள். இத்துணை சம்பவங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த வாரன் ஹேஸ்டிங் பிரபு என்ற ஆங்கிலேயன் ஒரு சட்டத்தை 1829 உண்டாக்கும் வரை, ராஜாராம் மோகன் ராய் சதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் வரை எரியும் நெருப்பிலே உளுந்தவர்களை தள்ளினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? சதி ஏறுவதற்கு யாரும் விரும்பி போய் உடன்கட்டை ஏறவில்லை. எத்தனை பேர் ஏறுவார்கள்? என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீ கணவனோடு உடன்கட்டை ஏறினால்தான் உத்தமி பத்தினி. 14 இந்திரர்கள் ஆளுகின்ற வாழ்க்கையை நீ சொர்க்கத்திலே கணவனோடு மகிழலாம். உடம்பிலே உள்ள ரோம கால்கள் 3.5 கோடியாம் ஒரு மனிதனுக்கு. 3.5 கோடி ஆடுகள் நீ வாழலாம். ஒரு பெண்ணை, தன்னுடைய ஆண் வர்க்கத்திற்காகவே இரத்தத்தையும் உயிரையும் கொட்டி வளர்க்கின்ற ஒரு பெண்ணை நெருப்பிலே தள்ளுவதற்கு உடன்கட்டை என்ற பெயரிலே கூறிய ஆண்கள் கூறிய வஞ்சக வார்த்தைகளை பாருங்கள், நெஞ்சம் கணக்கும். இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். இதையெல்லாம் நான் ஏன் பதிவு செய்கின்றேன் தெரியுமா? இன்றைய நிலையிலே உடன்கட்டை ஏறுவது நின்றுவிட்டது. பெண் சிசு கொலையிலிருந்து உடன்கட்டை ஏறுவது வரை, கருவறை முதல் கல்லறை வரை பெண்களை பாதுகாக்க இந்த இந்திய நாடு சட்டங்களை இயற்றிக்கொண்டே இருக்கின்ற நிலை இருப்பதற்கு காரணம் என்ன? பெண் சிசு கொலையை தடுக்க சட்டம், பெண்களை கேலி செய்வதை, ஈவ்டீசிங், பெண்களை கொடுமைப்படுத்துவதை, குரூயல்டி டு உமன், வரதட்சணை பெறுவதை, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், சதி பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சட்டங்களாகவே வந்து கொண்டிருக்கின்றனவே. நண்பர்களே, ஆண்கள் அத்துணை பேரும் இதை சிந்திப்போமே ஆனால், நம் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்ப்போமே ஆனால், இந்த சதி என்ற ஒன்று, இந்த பெண் சிசு கொலை என்ற ஒன்று, இந்த கொடூரங்கள் இந்த நிலத்திலே இருக்குமா? நினைத்து பாருங்கள். இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புவதெல்லாம், whatever you give a woman, she will multiply and enlarges it. If you give her a sperm, she will give you a child. If you give her a house, she will give you a home. If you give her a groceries, she will give you a meal. If you give her a smile, she will give her your heart. She will give the heart. My dear gentleman,
please remember, if you give her any cramp, be ready to receive a full ton of shit. இதுதான் இன்றைய நிலை. பெண்களுக்கு ஒன்று சொல்றேன். Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. பெண்கள் ஆண்கள் செய்வதை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆண்களால் செய்ய முடியாததையும் செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.